கணபதி, இந்த கருப்பு பணம் விவகாரத்துல மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில தற்போதைய தகவல் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அதாவது நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற உடனேயே முதல் முடிவாக கருப்பு பணம் பற்றி விவரங்களை கண்டுபிடிப்பதற்கான குழுவை மீண்டும் அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. கருப்பு பண விவகாரத்திலே தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தது போலவே பணத்தை திரும்பி கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே நரேந்திர மோடி அரசு இறங்கியது. அதே சமயத்திலே உச்சநீதிமன்றத்திலே கருப்பு பணம் பற்றிய வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் எவ்வளவு கருப்பு பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, சுவிஸ் வங்கிகளிலோ மற்றும் வெளிநாடுகளிலோ பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருந்தது. எதிர்கட்சிகளும் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நரேந்திர மோடி அரசு செப்டம்பர் இறுதிக்குள் வெளிநாட்டிலே இருக்கும் சொத்துக்கள், அங்கிருந்து வரும் வருமானம், அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பணம் போன்றவற்றை தாமாகவே முன்வந்து எல்லோரும் தெரிவித்து விட வேண்டும். அப்படி தெரிவித்து விட்டால் வரி மட்டும் கட்டி தப்பித்து விடலாம், வேறு நடவடிக்கை எடுக்கப்படாது என்று ஒரு இறுதி வாய்ப்பை வெளிநாட்டிலே பணம் வைத்து அந்த பணத்தை இங்கே கணக்கில் காட்டாமல் இருப்பவர்களுக்கு இறுதி வாய்ப்பாக அளித்தது. அதன்படி நேற்று நள்ளிரவுடன் அந்த வாய்ப்பு முடிவடையும் தருணத்திலே 638 தகவல்கள் மத்திய அரசுக்கு வந்திருக்கின்றன. இதிலே 3770 கோடி ரூபாய் பணம் வெளிநாடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையிலே சம்பந்தப்பட்டவர்கள் வரி மட்டும் கட்டிவிட்டால் அவர்கள் மீது வேறு நடவடிக்கை எடுக்கப்படாது என்பது அரசின் உத்தரவாதம். ஆனால் இதையும் மீறி இன்னும் தகவல்களை சொல்லாமல் இருப்பவர்களுக்கு, இன்னும் வெளிநாட்டிலே பணமோ சொத்தோ வைத்துக் கொண்டு அது பற்றி தகவல்களை கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறது மத்திய அரசு. ஆகவே இந்த தகவலின் அடிப்படையிலே மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். நரேந்திர மோடி அரசு வந்த பின்பு கருப்பு பணம் குறித்து அவர்கள் அதிக கவனம் செலுத்தி வராங்க. இந்த நேரத்தில் கருப்பு பணம் குறித்து முன்வந்து தாமாக சொல்பவர்கள் மீது ரிசர்வ் வங்கி ஃபெமாவின் கீழ் நடவடிக்கை எடுக்காது அப்படின்னு ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபெமா அப்படின்ற அந்த நடவடிக்கை என்பது என்ன? நிச்சயமாக, அதாவது வெளிநாட்டிலே பணம் என்றால் அங்கே வெளிநாட்டிலே இந்திய ரூபாய்களாக பதுக்கி வைப்பது என்பது சாத்தியப்படாத ஒன்று. வெளிநாட்டு பணமாக மாற்றிதான் இந்தியாவில் உள்ள பணம் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வங்கி கணக்குகளிலோ அல்லது சொத்துக்களாகவோ முடக்கி வைக்கப்படுகிறது. ஹவாலா முறையிலே பலரும் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்த விஷயம். இது பற்றி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருந்தன. நரேந்திர மோடி தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரங்களிலே சொல்லியிருந்தது என்றால் வெளிநாடுகளிலே இத்தனை கருப்பு பணம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அதை திருப்பி கொண்டு வந்தால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரை அந்த அளவுக்கு பணம் வெளிநாடுகளிலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு கணக்குகளை சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை தாக்குவதற்கும் எதிர்கட்சிகளை தாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியிருந்தார். அதன்படியே வெளிநாடுகளிலே இப்போது பணம் வைத்திருப்பவர்கள் தாங்களாக முன்வந்து தகவல்களை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுப்பவர்களுக்கு இது ஃபெமா என்று சொல்லப்படும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படாது என்பதுதான் ஆர்பிஐ சொல்லியிருப்பது. அதாவது ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசை போலவே தாமாக முன்வந்து தகவலை கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறது. பொதுவாக ஃபெமா சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள பணத்தை வெளிநாட்டு பணமாக மாற்றி வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தக்க அனுமதி பெற்று மட்டும்தான் இந்தியாவிலிருந்து பணத்தை வெளியே கொண்டு செல்ல முடியும். அப்படி இல்லாமல் வெளிநாட்டு பணமாக சட்டவிரோதமான முறையிலே மாற்றப்பட்டிருந்தால் ஃபெமா மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக தாமாகவே மக்கள் முன்வந்து வெளிநாடுகளில் இருக்கும் சொத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக ரிசர்வ் வங்கியும் அதற்கு ஏற்றாற்போல் ஃபெமா மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறது. திவ்யா, நேற்று நள்ளிரவு வரை 638 பிரமாண பத்திரங்கள் வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய் கருப்பு பணம் குறித்த தகவல் கிடைத்திருக்கு. இதற்கு மேலும் கருப்பு பணம் குறித்த தகவல் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கா? தற்போது வரை கருப்பு பணம் குறித்த அந்த விஷயங்களை முன்வந்து சொல்பவர்கள் குறித்த பெயர்களோ அல்லது ஏதாவது வெளியிடப்படுமா தகவலோ? இந்த தகவல்களை எல்லாம் வெளியிடாமல் ரகசியமாக வைத்திருப்போம் என்பது அரசு கொடுத்திருக்கும் உறுதிமொழிகளிலே ஒன்று. தாமாக முன்வந்து தகவல்களை தெரிவித்து அதற்கான வட்டியும் கட்டிவிட்டால் அவர்களை பற்றிய தகவல்கள் வெளியே தெரிவிக்கப்படாது என்பதுதான் அரசின் உத்தரவாதம். ஆகவே
இது போல தாமாகவே முன்வந்து தகவல்களை தெரிவிப்பவர்கள் பெயர்கள் வெளியே அறிவிக்கப்படாது என்பதுதான் இப்போது இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இப்போது வந்திருக்கும் தகவல் வைத்து பார்த்தோம் என்றால் வெறும் 638 தகவல்கள் வந்திருக்கின்றன. 3770 கோடி ரூபாய் பணம் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் உள்ள பணம் எந்த அளவுக்கு வெளிநாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான கணக்கீடுகளை பல்வேறு மதிப்பீடுகளை பார்த்தோம் என்றால் அது பல லட்சம் கோடிகள் வெளிநாடுகளிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சுவிஸ் வங்கிகளிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மொரீஷியஸ் போன்ற நாடுகள் மூலமாக பல்வேறு இடங்களிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தகவல்கள் இருக்கின்றன. ஆகவே இப்போது வந்திருப்பது ஒரு சிறு துளி என்றே சொல்லலாம். ஒரு சிறிய அளவிலே மட்டுமே தாமாகவே முன்வந்து தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆகவே மிச்சம் உள்ள இந்தியாவின் கருப்பு பணம் வெளிநாடுகளில் எங்கெங்கே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்திய அரசே கண்டுபிடிக்க வேண்டிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது.